நான் ஒன்றை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெரம்பலூரில் வந்தோம், நீ கல்லடிச்ச. வெளியேறு. டேய், சிதம்பரத்துக்கு வரேன்டா. சிதம்பரத்துக்கு வரேன், பார்த்துருவோண்டா. ஏய் திருமாவளவனே, நீயா நான் பார்த்துருவோண்டா. சிதம்பரத்தில் நாங்கள் மீட்டிங் போகிறோம்டா. இதே பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு சிதம்பரத்தில் மீட்டிங் போடுறேன். உன்னால என் வந்து கொடுங்க முடியுமாப்பா? திருட்டு பயல வந்து கல் விடுற, கொடி எடுத்து போடுற. தர்மபுரியில் உன் கொடி ஏற்ற முடியலடா. இதோ இருக்கிற அந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய கட்டை கட்டி ஒரு 50 அடி 60 அடியில் கொடி வைக்கிறான். நீ ஏற்றிட்டு போன உடனே அந்த கொடியை இழுத்து ரெவன்யூ கடாசுது, உடைச்சி போடுது. என்ன மீசை மட்டும் பெருசாக வச்சிருந்தா? கரப்பாம்பூச்சி கொடுத்தானா மீசை இருக்கு? கரப்பாம்பூச்சி கொடுத்தா மீசை இருக்கு. ஒரே ஒரு 20 ரூபா இட்டு போதும் அந்த கரப்பாம்பூச்சி ஒழிக்கிறதுக்கு. இன்னும் கதை காட்டுறீங்க. சரி, சண்டை போடக்கூடாது. ஏற்கனவே நம்ம இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு அவன் கேஸை வாங்கி வேலை இல்லாமல் கிடக்கிறான். திரும்பவும் நாம் இந்த இளைஞர்களை சண்டை போட விடக்கூடாது அப்படின்னு சரி படித்தோம். நாம் பிற சாதிகளோடு ஒற்றுமையாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாம் போவோன்னு பார்த்தா கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் மீசை வரும்னா ஒரிஜினல் பறையனுக்கு எவ்வளோ வரும்? குரு காட்டுவெட்டி குரு அவர்கள் சொன்ன மாதிரி பண்டாரப்பைய கிளிஜோசியக்காரன் உனக்கு இவ்வளோன்னா அப்போ உண்மையான ரெட்டமலை சீனிவாசன் வாரிசுகளாக இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? போட்டு பார்த்துருவோம்டா, நீயா நாங்களான்னு. ஆகவே இந்த சமூகத்தை திரும்ப திரும்ப பலி கொடுக்காதுன்றதால நாங்கள் அடங்கி நிற்கிறோம். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயார். திருமாவளவன் சொல்றாரு. யாரை கொடுப்பாராம்? அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா, சித்தப்பா, சித்தி, மாமன், அத்தை பிள்ளை, இவங்களே கொடுப்பாராம். எதிரிலே இருக்கிற பறையர்களை இந்த சமூகம் திமுகவை காப்பாற்ற, ஸ்டாலினை காப்பாற்ற எத்தனை உயிர்களை பலியிட வேண்டுமானாலும் நாங்கள் தயார் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. ஏன் நீ யார் பறையர்களை பலி கொடுப்பதற்கு? உன்னையே தெலுங்கு சக்கலின்றான், உன்னையே தெலுங்கு பேசுகிற நீ திருமாவளவன் இல்லை, நீ திம்மவாளு அப்படின்னு நிறைய பேர் பேசினா. நான்லாம் அப்போ இது இல்லை, அவர் பறையராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு பறையர் சமூக மக்கள் ஒன்று கொடுக்கிற போது நீ வந்து எதிரில் நின்று கலாட்டா பண்ணா நிச்சயமா நீ தெலுங்கனாகத்தான் இருப்பா என்பதை இந்த மாநாட்டில் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். ஏன்னா எத்தனையோப்பா திமுக ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு தலைமை ஒரு தெலுங்கு பேசுகிற சமூகத்தில் இருந்து ஆந்திராவிலிருந்து வந்ததா சொல்றாங்க. அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு திருமாவளவன் பேசுறார், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி இந்த கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க முடியாது, நாங்கள் வெளியேறி விடுவோம். உன்னுடைய தலைமை தெலுங்கு தலைமை, அந்த கூட்டணிக்குள்ள வர்றது ஒரு தமிழ் கட்சி. அப்படி ஒரு தமிழ் கட்சி வருகிற போது இந்த கட்சி இருக்காது, நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னா நீ தமிழரா என்ற ஒரு பெரும் கேள்வி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் முன்னால் எழுந்திருக்கிறது. அந்த கேள்விக்கு விடையைத்தான் இந்த மாநாடு சொல்லுது. ஒரு 44 பேர் ஒவ்வொரு தடவையும் சட்டமன்றத்தில் இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு 44 பேர் இருக்கிறான். என்ன நடந்தது அதால் நமக்கு? இந்த வேங்கைவேல் விவகாரமா யாராவது ஒருத்தர் இந்த பட்டியல் சமூகத்தில் இருந்து ரெட்டமலை சீனிவாசன், அம்பேத்கர் போன்றவர்களாம் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டில் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற யாராவது பேசணும்ல? இந்த மக்களின் பிரச்சனையை பேசுவதற்கு தான் நம்மளை எம்பி ஆக்கிறான், எம்எல்ஏ ஆக்கிறான் அந்த மக்கள் நினைக்கணும்ல, அந்த எம்எல்ஏக்கள் நினைக்கணும்ல. ஆனால் யாரும் பேசலையே. அப்படி இருக்கிற போது அவங்க போனா என்ன, போகலாம் என்ன?
ஒரு 10 ஆண்டுகள் நம்ம சட்டமன்றத்துக்கு ரிசர்வேஷனே வேணாயா. நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து சொல்கிறோம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு ரிசர்வேஷனே வேண்டாம். இந்த எம்எல்ஏ எம்பி ரிசர்வேஷன் தரீங்கல்ல, அந்த ரிசர்வேஷனே வேண்டாம். 10 ஆண்டுகள் ரிசர்வேஷன் இல்லாமல், எம்எல்ஏ எம்பிக்கள் இல்லாமல் நாம் என்ன போகிறோன்னு ஒரு 10 ஆண்டு கழித்து நாம் முடிவு பண்ணுவோம். இப்போ இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவன் இல்லாமல் இந்த நாடு என்ன நடக்குது, இந்த நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, இதை எப்படி நாம் எதிர்கொள்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் ஒன்றை சொன்னார், அடிமையை அடிமை என்று புரிய வைன்னு சொன்னார். இவெல்லாம் ஆண்டகிட்ட போய் அடிமை வேலை செய்வதை சுகமாக நினைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டகிட்ட போய் வாட்ச்மேனாகவும், அண்ணா அறிவாலயத்தில் போய் வாட்ச்மேன் வேலை செய்வதற்கு இவெல்லாம் பெருமையாக நினைக்கிறான். பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னார், அண்ணா அறிவாலயம் கூட்டணி என்ற பெயரில் 100 அல்சேஷன் நாய்களை வளர்க்கிறது. என்ன சொன்னாரு? கூட்டணி என்ற பெயரில் 100 அல்சேஷன் நாய்களை அண்ணா அறிவாலயம் வளர்க்கிறது. அதில் 1-2 தான் இங்கே கீழே வந்தது. இன்றைக்கு நாம் ஒரு 25 வீடு தேர்தலை புறக்கணிப்பு பண்ணோம். ஒரு தேர்தலை ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நாங்கள் ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் 25 வீடு கிட்ட கெஞ்சிய மாவட்ட ஆட்சியர் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் ஓட்டே போடாதுன்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற பறையர் சமூக மக்கள் காலில் விழுவானா விழமாட்டானா? என்ன நாம பண்றோம்? அதனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த சாதி பற்று நம்ம கிட்ட இல்லை, சுயசாதி பற்று நம்ம கிட்ட இல்லை. அந்த சுயசாதி பற்று இருந்திருந்தால் எங்கேயோ ஒரு மூலையிலே பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒரு பறையன் தாக்கப்பட்டாலோ அல்லது அவன் பீத்தண்ணியை குடித்தாலோ இங்கே பெரம்பலூரில் இருக்கிற பறையன் துடிக்கணுமா இல்லையா? போன ஆண்டுக்கு முன்னாடி ஆதிராவிட நலப்பள்ளிகளை சீரமைப்பதற்காக நம்ம பிள்ளைங்க படிக்கிற பள்ளியை சீரமைக்க ஒரு 120 கோடி ரூபாய் அரசு ஒதுக்கியது. சப்ளானில் ஒரு 120 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. ஒதுக்கிட்டு இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி பட்டியல் சமூக மக்களை தூக்கி நிறுத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஏன்னா ஸ்டாலின் சொன்னால் கோச்சுப்பார் அவர். இப்போ தான் அவருக்கு தெரியுதா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அடிக்கடி சொல்லுவார், நான் கருணாநிதியின் மகன் அல்லவா, நான் கருணாநிதியின் மகன் அல்லவான்னு. ஏப்பா எங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு இப்போது அப்பா தாத்தா பேரை சேர்த்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. அந்த திராவிட மாடல் ஆட்சியில் 120 கோடி ரூபாயில் வெறும் 2 கோடி ரூபாயை உன் பிள்ளையின் படிப்புக்கு செலவு செஞ்சுட்டு 118 கோடியை திருப்பி அனுப்பிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இப்போ இந்த சுயசாதி பற்று இந்த 44 எம்எல்ஏக்கு இருந்திருந்தா ஒருத்தனாவது சட்டமன்றத்தில் இதை கேட்டிருப்பான். இந்த சுயசாதி பற்று இந்த சமூகத்தில் இருந்திருந்தா நாம் வீதிக்கு போராடி இருப்போம். அப்போ இந்த செய்தியை கேட்ட பிறகும் நாம் போராட வரலன்னா நமக்கான உரிமையை பெறுவதற்கு கூட நமக்கு தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது போல அடிமையை அடிமை என்று உணரவையினாரு. நாம அடிமையாக இருந்து கொண்டு இது ஏதோ அவன் கொடுத்தது இவன் கொடுத்தது இதுதான் நம்ம நிலை அப்படின்னு நாம இருக்கிறோம். இதோ இன்னைக்கு வந்தாங்கல்ல ஒரு 100 ரூபாய். இந்த காலத்தில் ஒரு ஊராட்சி நடுநிலை பள்ளிகளில் ஒரு மாதம் முழுக்க வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு 3 ரூபாய் கூலி, ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் கூலி. அந்த 100 ரூபாய் சம்பளத்தையும் 10 மாதங்கள் சேர்த்து, ஏன்னா நம்ம 100 ரூபாய் கொடுத்தா செலவு பண்ணும்ல, இந்த மானங்கட்ட வீரன் கூட 140 ரூபான்றான். இவன் ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் கூலியை தராங்க. இந்த 100 ரூபாயும் சேர்த்து அது கூட போனஸாக ஒரு 100 ரூபாயை சேர்த்து இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு 5000-6000 பேர், குறிப்பாக இந்த விழுப்புரம், காட்டுமன்னார்குடி, கடலூர் போன்ற பகுதிகளில் 100 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாங்க. அப்போ நம்ம அண்ணன் சொன்னார், சரின்னு சொல்லிட்டு போய் தலைமைச் செயலாளரை சந்தித்து அந்த மனு கொடுக்குறோம். அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க, 100 ரூபாலாம் சம்பளம்லாம் இந்த காலத்தில் எப்படிங்க இருக்கும்? ஒரு 4000 5000 சொன்னால் கூட பரவாயில்ல. 4000 5000 பரவாயில்லையா அவங்களுக்கு? 30,000 கோடி உனக்கு பத்தலை, 1,70,000 கோடி உனக்கு பத்தலை, ஒரு டாஸ்மார்க்கில் 40,000 கோடி 50,000 கோடின்றால் அது உனக்கு பத்தலை. ஆனால் தலைமைச் செயலாளர் சொல்கிறாரு ஒரு 3000 4000 போதாதா, அது கூட பரவாயில்லையா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லைங்கய்யா உண்மையிலே ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தான் சம்பளம் அப்படின்னு பேர் அவர் நம்பலை. ஒரு அதிகாரியை போட்டு கேட்குறாரு, ஒரு IAS அதிகாரி பொன்னையன், அவர் பேரை சொல்ல தன்னாங்குது
பொன்னையன்கிட்ட கேட்டவுடனே பொன்னையன் அப்படிலாம் இல்லைங்க, நல்ல சம்பளம் தாங்க தரோம் அப்படின்னு சொன்னார். உடனே நான் அவர் எதிரிலே உட்காந்து நம்ம அண்ணனுக்கு ஃபோனை போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் அண்ணன்கிட்ட கொடுக்கும்போது இவர் தலைமைச் செயலாளர் பேசுகிறாருன்னு சொல்லாமல், இந்தாங்க பேசுங்க, உங்கள் சம்பளம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், அவர் நம்ம ஊரில் கைனுகாட்டில் பேசுகிற மாதிரி, ஆடா இல்லைங்க நாங்கள் 100 ரூபா தாங்க சம்பளம் வாங்கியிருக்கிறோம். யாருங்க சொன்னா? ஆமாங்க உண்மை தாங்க, நான் ஏங்க போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு அண்ணன் இயல்பாக பேசுகிறாரு. அப்புறம் தான் அண்ணன்கிட்ட சொன்னேன், ஏன்னா நீங்கள் பேசுனது வந்து ஒரு முதல்வருக்கு நிகரான ஒரு அரசு அதிகாரிகிட்ட பேசுனீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியாவது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். இதில் என்னென்னா 2010 கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த நூலகம் திறக்கிறாங்க சென்னையில். அந்த அரசு விழாவில் கருணாநிதி அவர்கள் சொல்கிறார், 2010 இன்றைய முதல் நான் ஒரு ஆணை போடுகிறேன், உங்களுக்கு ஒரு கன்சால்டேட் சேலரி போடுங்க, ஒரு 3000 சில்லறை 4000 போட்டு அந்த பிஎஃப் அது இதுன்னு போட்டு எல்லா அந்த அரசு ஊழியருக்கான எல்லா சலுகைகளையும் கொடுத்து ஒரு ஆணையை 2010 போடுறார். கேவலம் பாருங்க, இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு அப்பா போட்ட உத்தரவை புள்ளகிட்ட போய் நடைமுறைப்படுத்துன்னு கேட்குறோம். ஜெயலலிதா அம்மையார் போட்டிருந்தா கூட நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் போட்ட உத்தரவு, அதிமுக ஆட்சியில் போட்டது நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு கேட்டால் கூட இதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் உன் அப்பா அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, நான் கருணாநிதியின் மகன் அல்லவா? எப்பா என்னப்பா சொல்கிற நீ? நான் கருணாநிதியின் மகன் அல்லவா? சரி மகன் தானே, உங்கள் அப்பா போட்டார் இல்லை, இதை நிறைவேற்றணுமா வேணாவா? சரி உன்னுடைய கவனத்திற்கு இது வரவில்லை, இன்றைக்கு வந்து 3-4 மாதம் ஆகிறது, என்ன கிழிச்ச? இதுக்கு தான்டா தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆளணும். என் அண்ணன், என் சித்தப்பன், என் மாமன் ஒரு 100 ரூபாய் சம்பளத்தை வாங்கின்னு ஒரு அக்கா சொல்லுது, 1 ஏக்கர் 5 சென்ட், அது தினமும் பெருக்கிறேன். எவ்வளோக்கு? 1 ஏக்கர் 5 சென்ட் இடத்த 3 ரூபாய்க்கு நான் தினமும் பெருக்கிறேன். காலையில் எல்லாம் வாத்தியாரங்கள்லாம் 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க, பசின்னா கூட ஒருத்தன் சோறு கூட வாங்கி தர மாட்டான் அப்படின்னு அந்த அக்கா அழுவுது. வாத்தியார் வாங்கி தரத்துக்கிட்டோம், அரசாங்கம் நம்மளை பார்க்கணும்ல, இந்த காலத்துலேயும் ஒரு 100 ரூபாய்க்கு சம்பளம் தருமே அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு ஆட்சி இங்கே நடக்குதுல்ல. இதுக்கு தாண்டா சொல்கிறேன், இந்த ஆட்சி தமிழர் கையில் வரணும். தமிழர்கள் இங்கே நாம் வந்து ஒருங்கிணைந்து நிற்கணும். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் நிரந்தர பொதுச் செயலாளர், அந்த கட்சியின் பைலாவிலே அது இருக்குது, ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்று. அதுக்கப்புறம் மருத்துவர் ஐயா முதல்ல சொன்னாங்க, நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெறுகிற வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருவரை மத்திய அமைச்சராக்குவோம்னு சொன்னாங்க. அதை போல் அந்த வாய்ப்பு கிடைத்தது, அவர்கள் ஆக்கினார்கள். எனவே இந்த முறை ஒரு முதலமைச்சரை யார் தீர்மானிப்பது என்கிற நிலை பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் சீமானும் எடுக்கிற போது நிச்சயமா ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற, குறிப்பா பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு பறையர் சமூகத்தில் இருந்து ஒருவர் நிச்சயமாக முதல்வர் ஆவார். ஏன் நம்ம ஆகக்கூடாது? ஏன் நாம் திரும்ப திரும்ப கருணாநிதியிடமும் ஸ்டாலின் அவர்களும் கெஞ்சணும்? இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் என்பவரை உயர்கல்வித்துறை அமைச்சராகிட்டு சொல்றாரு, இந்த ஆட்சியில் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை எஸ்சி பறையர் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க உதயநிதி அவர்கள் பதவியேற்கிற போது நீங்க பார்த்துருப்பீங்க, பல பேர் காலில் விழுந்தான், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற கோவி செழியன் விழுந்ததை பார்த்தீங்களா? அப்போ உன் காலில் விழுந்தா நீ வந்து அமைச்சரை பதவி கொடுப்ப, உன் காலடியிலேயே கிடந்தா ஒரு 4-5 சீட்டு கொடுப்ப. இதுக்கெல்லாம் அடங்கி போகிற பறையர்கள் நாங்கள் இல்லை. இந்த தலைமுறை இதை கேள்வி கேட்கிற தலைமுறை. ஏன்னா ஒரு அமைச்சரை கொடுத்துட்டு நீ இப்படி பீத்துற. ஒரு காலத்தில் இந்திய தமிழகத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறோம், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கோம், போலீஸ் மினிஸ்டராக இருந்திருக்கிறோம். பறையர்கள் அனுபவிக்காத அமைச்சரவைகளே இல்லை என்ற நிலையில் இந்த சமூகம் இருந்திருக்கிறது. இன்றைக்கு எப்படியாவது எங்களுக்கு 1-2 கொடுங்க அப்படின்னு கேட்குற நிலையில் நாம் இருக்கிறோம். அதால் இந்த திராவிடம் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்படாமல், இந்த திராவிட சித்தாந்தம் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்படாமல் இந்த மண்ணின் மைந்தராக இருக்க எந்த தமிழ்ச்சாதிக்கும் விடிவே கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஆதி திராவிடன்னு ஒரு பேர் இருக்குதுல்ல, அதை எடுக்கணும்னு நாங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துருக்குறோம். அதை மிக விரைவில் ஆதிராவிடர்
அந்த பேரை எங்களை எடுப்பா, எங்கள் குடிபெயரை எங்கள் மேலே வை. அப்படி இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த பறையர் சமூகம் இல்லை, ஒட்டுமொத்த இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்க பெரும்பான்மை பிரிவாக இருக்கிற பறையர் சமூக மக்கள் பல பிரிவு இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பொது பெயரை எங்களுக்கு வை. திராவிடம் என்பது எங்களுக்கு மலம், அந்த மலம் எங்கள் மீது பூசப்பட்டிருக்கிறது. அந்த மலத்தை நாங்கள் எங்கள் மகன் மீது தடவி விட்டு போக விரும்பவில்லை. எனவே எங்கள் மீது இருக்கிற அந்த ஆதிராவிட என்ற பெயரை நீக்கணும்.